ஹலோ கைஸ், இன்னைக்கு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சுக்கு தான் கிளம்பியாச்சு. பாப்பா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா மெரினா பீச்சுக்கு போகணுன்னு. சரின்னு ஒரு பிளான் டக்குன்னு கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆவடியில் லோக்கல் ட்ரெயினில் ஏறி உட்காந்துருக்கோம். இந்த ட்ரெயின் வந்து பீச் ஸ்டேஷன்னு இறங்கணும். அங்கேருந்து வேளச்சேரிக்கு ஒரு ட்ரெயின் பிடிச்சி அங்கேருந்து நம்ம வந்து மெரினா பீச்சுக்கு போகணும். ஃபைனலாக போய் இறங்கியாச்சு. இறங்கினோடனே ஃபஸ்ட்டு நம்ம அம்மா சமாதிக்கு தான் நாங்கள் போனோம். அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் போயிருந்தது எப்படின்னா 2016 மேரேஜ் ஆன புதுசில் நாங்கள் போயிருந்தோம். அப்போ அப்போ வந்து இதெல்லாம் கட்டல. சாரி, அம்மா வந்து அப்போ இறக்கல. அந்த ஒரு 5 மந்த்ஸ் 6 மந்த் கேப்பில் தான் அதுக்கப்புறம் தான் இறந்தாங்க. அப்போலாம் வந்து பாப்பா வந்து கன்சீவாக இருந்தா. ஒரு கரெக்டாக நாங்கள் வந்து 7 மந்த்ஸ் ஸ்கேனுக்கு நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அப்போ வந்து நியூஸ் வந்துருச்சு அந்த ஹாஸ்பிட்டலில் இது மாதிரி அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு. அப்போ தான் நல்லா ஞாபகம் இருக்குது. பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ தான் எல்லாம் புதுசாக நான் பார்க்குறேன். அப்போ நான் 2016 போகும்போது இதெல்லாம் ஒரு இது பார்க் மாதிரி இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பார்க் மாதிரி, லவர்ஸ் பார்க் மாதிரி அழகாக இருந்தது. இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் இதெல்லாம் கட்டியிருக்காங்க. ஒரு ஆப்பிள் மாதிரிலாம் இருக்கும் நாங்கள் போகும்போதெல்லாம் பார்த்தது 2016. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இது அப்படியே உடம்பு புல்லரிச்சிச்சு. மக்களால் நான் மக்களுக்காக நான்கும் போது எவ்வளோ அழகாக இது பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படின்ட்டு அப்படியே தொட்டு கும்பிட்டுட்டு அவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த சமாதியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். எவ்வளோ சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு அழகாக ஒரு விளக்கு எரிஞ்சு அதை பூவில் டெக்கரேட் பண்ணி அதை சுற்றி கேட்டு போட்டு அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த மியூசியம் பார்த்தீங்கன்னா அம்மாவோட மியூசியம் போனால் கரெக்டாக பூட்டி இருந்துச்சு. நாங்கள் வந்து ஈவினிங் டைம் போயிட்டோம் 5 o'clock. ஸோ அதெல்லாம் பூட்டிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக இருந்துச்சு. ஆனால் வந்து எல்லாமே லைட் ஆஃப் பண்ணி க்ளோஸில் இருந்துச்சு. அதனால் எதுவுமே எங்களால் பார்க்க முடியல. சைக்கிள்லாம் இருந்துச்சு. சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்கலாம் ஓட்டலாம் அப்படின்னு குழந்தைங்களுக்கு காட்டியிருந்தாங்க. இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு நான் கேட்கவும் இல்லை. பொற்காலத்தில் சைக்கிள் பயணம்னு போட்டிருக்கு. அது 12 வயசுக்கு உட்பட்டவங்க மட்டும் தான் இந்த சைக்கிள் ஓட்டணும் அப்படின்றது. சரின்ட்டு இது எல்லாமே க்ளோஸில் பார்த்தீங்கன்னா ரோப் போட்டு கட்டியிருக்காங்க. எதுவுமே ஓப்பன் பண்ணலை. அங்கே இருக்கவங்க சொன்னாங்க இல்லை க்ளோஸ் ஆயிடுச்சு, இப்போதைக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி சும்மா ஜஸ்ட் வீடியோ மட்டும் எடுத்துக்கலான்ட்டு ஒவ்வொன்றையும் வீடியோ எடுத்தோம். அது பார்த்திங்கன்னா அம்மா வந்து சின்ன வயசு ஃபோட்டோவில் இருந்து இங்கே பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மா வந்து சின்ன வயசு ஃபோட்டோவில் இருந்து அவங்க நடித்த படம் எல்லா ஃபோட்டோஸும் அழகாக இருந்தது. அந்த அவங்க மியூசியம் அவங்க யூஸ் பண்ண திங்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா அதுதான் மூடி இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நாலேஜ் மியூசியம் என்னமோ போட்டிருந்துச்சு. அதில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன திட்டம் கொண்டு வந்தாங்க, அப்புறம் எந்தெந்த வருஷத்தில் என்னென்ன அவங்க நம்ம நாட்டுக்கு மக்களுக்கு செஞ்சு அது எல்லாமே போட்டிருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டான்ஸு. இதெல்லாம் வந்து அவங்க அந்த ஒவ்வொரு ஆளுக்கு உதவுனது, அங்கே மகளிருக்கு உதவியிலேருந்து அவங்க என்னென்ன செஞ்சுருக்காங்கங்கிறது, அவங்க டான்ஸு, பழைய ஃபோட்டோஸ்லாம் எவ்வளோ அழகாக இருந்தது. அதை நின்று என்னால் ஃபோட்டோ ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, டக்கு டக்குன்னு போங்க பின்னாடி இருக்கவங்கலாம் வரணும்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. திருக்குறள், அரசு தொட்டில்னு போட்டு சத்துணவு என்னென்ன திட்டம் நம்ம வந்து இப்போ அழகாக கொண்டு வந்தாங்கலாம் போட்டு பெண் விடுதலை, தீண்டாமை ஒழிப்பு அழகாக இருந்தது. இதெல்லாம் இது யாதும் ஊரே யாவரும் கேளீர். அப்புறம் இதெல்லாம் போட்டிருந்துச்சு. அப்புறம் நல்லா இருந்தது. இதெல்லாம் ஒவ்வொரு ஒரு ஒரு இடத்துல நின்று வெயிட் பண்ணி பார்க்கவும் விட மாட்டேன்ட்டாங்க. டக்கு டக்குன்னு போங்க, அம்மா இன்னும் அற்புதம் போட்டு அம்மாவை பற்றி அழகாக இருந்தது. சரின்ட்டு அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொல்லுங்கள் வெல்லுங்கள்ன்ட்டு சும்மா ஒரு இது மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் டக்குன்னு பாப்பா ஃபோட்டோ எடுத்துகிட்டு அத்தை ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரி இதில் என்னென்ன இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்னென்ன அவங்க இது பண்ணினாங்க. இதை பார்த்திங்கன்னா அவங்க வந்து இது என்னன்னு தெரியல, நான் ஒழுங்காக எடுக்கலை. இது வந்து யாருக்கு ப்ரைஸ் எல்லாமே எல்லா கேஷு என்னென்ன இது ஓப்பன் பண்ணது, அப்புறம் வண்டி கொடுத்தது, இதெல்லாம் அப்படியே போட்டிருந்தாங்க. நிறையா இருந்துச்சு. ஒவ்வொன்றையும் நான் எடுக்கணுன்னா ஒவ்வொன்றுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் பாட்டு டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் வழங்குறத வந்து அழகாக அப்படியே அவ்வளோ தத்ரூபமாக அந்த ஸ்டாச்சு இருந்துச்சு. எனக்கு அப்படியே பார்க்கும்போதே நானும் வாங்கியிருக்கேன். அம்மா என்னது மடி கணினின்ட்டு அந்த ஃபஸ்ட்டு பேட்சில் நான் வாங்கினேன். எங்கள் காலேஜில் கிடச்சிச்சு. அதெல்லாம் நினைக்கும் போது சூப்பராக இருந்தது. சரி பாருங்கள் பிள்ளைங்களுக்காக எவ்வளோ செஞ்சுருக்காங்கங்கும் போது
ரொம்ப சூப்பராக நினைக்க என்ன சொல்கிறது, நினச்சி பார்க்கவே ரொம்ப பெருமையாக இருக்குது. எவ்வளோ செஞ்சுருக்காங்க, அவங்களுக்காக எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. அப்படியே அந்த ரெட்டை சின்னத்தை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அதை பார்க்கணுமே நம்ம போய் பார்க்க போகிறோன்னு அவ்வளோ ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ள. பார்த்தாச்சு. எம்ஜிஆர் சமாதியும் பக்கத்துலேயே இருந்துச்சு, அதையும் பார்த்தாச்சு. நம்ம கலைஞர் சமாதியும் இருந்தது. அதை நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து பஸ்ஸில் போயிருந்தோம்னா அந்த இடத்துல இறக்கி விட்டாங்கன்னா டக்குன்னு அங்கே இது இருக்குது. ஸோ கலைஞர் சமாதியை பார்த்துட்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கணும். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ட்ரெயினில் வந்தனால எங்களை வந்து இங்கிட்டு ஆட்டோவில் வந்து இங்கிட்டு வந்துட்டோம். அதாவது இந்த ஸ்டேடியம் சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் இறங்கி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்து இறங்கினோடனே அவங்க வந்து சிக்னல்லே இறக்கி விட்டனால அதுக்கு ஆப்போசிட்லேயே டக்குன்னு போயிட்டோம். அதுக்கு முன்னாடி இருந்தது எம்ஜிஆர் சமாதிங்கிறது, கலைஞர் சமாதிங்கிறது. நாங்கள் கிளம்பி பஸ்ஸில் போகிறோம், அங்கிட்டு போய் பஸ் ஏறதுக்கு போகிறோம். ஆஹா, இதை விட்டுட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணோம். அதுக்குள்ளே போக டைம் இல்லை, அப்பயே டைம் ஆகிடுச்சு. வீட்டுக்கு போய் நாங்கள் 9 o'clock ஆகிடுச்சு. குழந்தைங்கள வச்சுட்டு நைட் ரொம்ப அன்டைம் ஆச்சுன்னா அங்கிட்ட ஆட்டோ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்ன்ட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரின்ட்டு அதை வெளியிலே நின்று பார்த்துட்டு இதோட அது ரொம்ப அழகாக இருந்துச்சு கலைஞர் சமாதி. சரி பார்க்கலான்ட்டு அங்கே போயிட்டோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த பீச்சில் மணலில் நடந்து நம்ம பீச்சுக்கு என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அவர் வந்து நிஜமாவே காந்தி மாதிரி நின்று அவர் மேலே வந்து அந்த ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க, சில்வர் கோட்டிங் மாதிரி. அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு பார்க்க. அவர் வெயில்லையும் மழையிலையும் உடம்புல அது எவ்வளோ எரியும் பார்த்துக்கோங்க. சரி, இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் கையில் இருக்கிறத கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு 20-30 போடுங்க. டக்குன்னு இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. டக்குன்னு இவர் என்ன பண்ணார், கையிலேருந்து ஒரு 50 ரூபாய் எடுத்து கொடுன்னொடனே அந்த குழந்தை பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருந்துச்சு, அதில் போட்டுட்டாங்க. அது பீச்சை பார்த்தோன்னே இவனுக்கு குஷியாயிடுச்சு. சரின்ட்டு அது பாப்பா பார்த்தீங்கன்னா அவங்க சித்தப்பா கூட போகுது. பார்த்தீங்கன்னா இவன் வந்து அந்த கடலை பார்த்தோன்னே அதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இல்லை, கீழே மணலில் உட்காந்து விளையாடணுன்ட்டு இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டான். எனக்கு ரொம்ப குஷியாச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் வேளாங்கண்ணி ஞாபகம் வந்துருச்சு. அப்படியே இருந்துச்சு. அப்புறம் டக்குன்னு ஹார்ஸ் ரைடு போடணும்னு சொன்னோன்னே அப்புறம் ஹார்ஸ் ரைடு வந்தது. அப்புறம் அதில் ஏற்றி விட்டோம் கொஞ்சம் நேரம். இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போயே ஸ்டார்டிங்லேயே மணலில் விளையாட ஆரம்பிச்சிட்டான். செம்ம கூட்டம், சாட்டர்டே சண்டேனால செம்ம கூட்டம். சரின்ட்டு எல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு அப்புறம் நானும் விளாண்டுட்டு வாங்க உள்ளே போகலாம், மணலில் விளாட்லாம் அப்படின்ட்டு கடலுக்குள்ளே இறக்கி கூட்டிகிட்டு போயிட்டேன். ஒரு இதில் எங்கள் அத்தை வந்து ஜஸ்ட்டு காலை மட்டும் நினச்சிட்டு வந்து உக்காந்துட்டாங்க. நாங்களாம் பேகு செப்பல்லாம் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்கன்ட்டாங்க. சரின்ட்டு அவங்கள்ட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நாங்கள் எல்லாம் போயிட்டோம் விளாட்றதுன்னு இல்லை, போய் தண்ணியில் காலை நினச்சிட்டு மொத்தம் தம்பி அவ்வளோ நேரம் நல்லா விளாண்டுக்கிட்டு இருந்தான். டக்குன்னு இதில் விழுந்துட்டான், தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான். நான் ஸ்பேர் ட்ரெஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. ஸோ ஜஸ்ட்டு காலை மட்டும் நினச்சிட்டு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறதுக்குள்ள அவன் என்ன பண்ணிட்டான், உள்ள பேண்ட்டு நிற்கிற எல்லாத்தையும் ஈரம் பண்ணிட்டான். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே எல்லாத்தையும் அவுத்துட்டு புழிஞ்சிட்டு டக்குன்னு போகும்போது கடைவீதியில் அவனுக்கு ஒரு பேண்ட் மட்டும் வாங்கினோம். 100 rupeesக்கு பேண்ட் வாங்கி அதை போட்டு விட்டு தான் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். எனக்கு இது தெரியல, ஆக்சுவலாக அவன் இன்னரும் பனியனும் போட்டிருந்தான். சரி, அதெல்லாம் எடுத்துட்டு அவனை அப்படியே விளையாட விடலாம் அப்படின்னு நினச்சோம். போன குசியில் எல்லாத்தையும் மறந்துட்டு தண்ணியில் போய் விளையாட ஆரம்பிச்சிருச்சுங்க. சரின்ட்டு நானும் அப்படியே விட்டாச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, இன்னைக்கு ஒரு நாள் தானே விளையாட போகிறாங்க அப்படின்ட்டு. நான் வந்து மார்னிங் ஏன் போகலன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிலாக இருக்கும், மணலில் கால் வைக்க முடியாதுன்னு சொன்னதுனால சரி குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறோம், நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும், இல்லைன்னா சூடாகிரும் பிள்ளைங்களுக்கு அப்படின்ட்டு ரொம்ப பயந்துட்டு தான் நான் போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா சரின்ட்டு பிள்ளைங்கள விளையாட விட்டுட்டு நானும் விட்டேன்னா உள்ளே இறங்கி குளிச்சிருவேன், அந்தளவுக்கு இருந்தது. சரின்ட்டு அப்படியே இது பண்ணியாச்சு. டக்குன்னு அலை வந்து ஃபாஸ்ட்டாக வந்தோடனே அவன் என்ன பண்ணிட்டான், அப்படியே வாயில் குடிச்சிட்டானாட்டிருக்கு. குடிச்சிட்டானேன்னு ஐயோயோன்னு சொல்லிட்டு இருக்கல, அம்மா வாட்டர் டேஸ்டியாக இருக்குண்ணா, டேய் அடங்கி வாடா அப்படின்ட்டு அப்புறம் ஒரு வழியாக அவனை விளையாட விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்தோம். இப்போ அவர் கையில் பிடிச்சிட்டு இருந்தார். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பிரதாப் வந்து குழி தோண்டி தம்பியை நிற்க வச்சோடனே ஒரு அலை வந்தோடனே கையை விட்டோடனே தம்பியால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் தொப்புடு தண்ணியிலே விழுந்துட்டான். விழுந்தது அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் எல்லா ட்ரெஸ் எல்லாமே நனைஞ்சிருச்சு. பாப்பா வந்து கரெக்டாக இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தனால அவளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இவன் தான் பேண்ட்டை போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ அவனும் கொஞ்சம் பாருங்க எப்படி விளையாடுறான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மெரினா பீச் பக்கத்தில் இருக்கவங்க வந்து எப்போனாலும் வந்துட்டு எப்போனாலும் டைமும் போகலாம். நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து வந்தனால டைமுக்கு சீக்கிரம் போகணும். வந்தோம், ஜஸ்ட் டக்குன்னு காலை நினச்சோம், விளாண்டோம்,
பட்டு பட்டுன்னு கிளம்புனோம். கொஞ்சம் கடை வீதியில் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம். அப்படிலாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு இதில் உட்காந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டோம். மிளகா பஜ்ஜி, காலிஃப்ளவர் பக்கோடா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு பாப்பாவுக்கு கார்னு இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கார்ன் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டோன்னே ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டாங்க பிள்ளைங்க. குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா விடவே மனசு வரல. பாப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாமாம்மா அப்படின்னுச்சு. நம்ம ரொம்ப தூரத்துக்கு போகணுமா, நம்ம இப்போ கிளம்புனா தான் டைமுக்கு கரெக்டாக வீட்டுக்கு ஒரு 10 மணிக்குள்ளே வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பீச்சில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக 8 o'clockலாம் போலீஸ் வந்து கிளம்புங்கன்றுவாங்களாம் எல்லாத்தையும். ஸோ அதுக்காக டக்குன்னு நம்ம கிளம்பிடுவோம், எதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அதாவது இன்னொரு நாள் தனியாக வரணும், வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது நாங்கள் வந்த நேரம் எப்படின்னா மழை வர மாதிரி கிளைமேட்டாக இருந்தனால ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. வெயிலாக மட்டும் இருந்துச்சுன்னா செம்ம டயர்டாக இருப்போம். ட்ரெயினில் வரும்போதும் சரி, அப்படியே கிளைமேட் சில்லுன்னு இருந்துச்சு. பீச்சை நெருங்க நெருங்க என்ன ஆயிடுச்சு, சில்லுன்னு காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பயே எங்கள் அத்தை சொன்னாங்க, பீச் நெருங்க நெருங்க காற்று பாரு எவ்வளோ சில்லுன்னு வருதுன்னு. ஆனால் சில்லுன்னு இருக்குது, பட் வந்து வேர்த்துக்கிட்டே தான் இருக்குது. அது வந்து நம்ம ஒரு இடத்துல உட்காந்தா தான் நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் பீச் மணல்லே உட்காந்தாச்சு. உட்காந்துட்டு அதுக்கப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காரு. ஏற்கனவே ஆக்சுவலி குழந்தைங்கள கூட்டிகிட்டு வர்றது வந்து ஈவினிங் தான் பெஸ்ட்டு என்னை பொறுத்தவரை. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் கிளைமேட்டு. பார்த்தீங்கன்னா நைட் நேரம் லைட் போட்டோன்னே சூப்பராக ஆயிடுச்சு. சரின்ட்டு பாப்பா என்னை கையை பிடிச்சா மணல் ஆயிடுச்சு. சரி அதை தண்ணியில் அலசிடலாம் கையை அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு போஸ், எல்லாம் நியூ மேரிடெலாம் எல்லாமே வந்து போஸ் கொடுத்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு சரி தண்ணி வரட்டும் கையை கழுவிட்டு போயிடலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கையை கழுவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் என்ன பண்ணாங்க, பிரதாப் வந்து எங்களை வீடியோ எடுத்தாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க. 2 பேர் நில்லுங்க அப்படின்னு. சரின்ட்டு பிள்ளைங்க அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அப்புறம் 2 பேர் போஸ் பண்ணிட்டு ரொம்ப நேரம் நின்று பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் சரி டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. நல்லா மணல் வந்து பேண்ட்டுக்குள்ளே போயிடுச்சு. இவருக்கு அந்த மணல் போனதுனால ஒரு மாதிரி இதாக இருக்குது, வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.